பாட்டி சூப்பர் சமையல். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டி சூப்பர் சமையல்ல சிமிலின்னு ஒரு பலகாரம் செய்ய போறோம். அது என்ன பலகாரம்னா கேவுர் மாவுல செய்யறது. வாங்க உங்களுக்கு அனைவருக்கும் எப்படி என்னன்னு சொல்லுங்க. சிமிலி பலகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் கேவுர் மாவு, நிலக்கடலை, எள்ளு, தேவைக்கேற்ற உப்பு, தேவைக்கேற்ற வெல்லம், தண்ணி இருக்க தேவைக்கேற்றது. வாங்க அனைவருக்கும் சொல்லித்தரோம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறீங்க, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறீங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறீங்க. தண்ணி உப்பை நல்லா கலக்கினதுக்கப்புறம் மாவு போடுறீங்க. கேவுர் மாவு அதை நல்லா பிணையணும். சைஸில் மாவு பிணைஞ்சிக்கணும். இதை இப்போ வந்து அடை தட்டணும். பிசைஞ்சு வச்ச கேவுர் மாவை இப்போ அடை தட்ட போகிறேன். எண்ணெய் இல்லாமல் இதை செய்யணும். அடையை பாருங்க, நம்ம எடுக்க போறோம். அடை எள்ளை நல்லா வறுத்துக்கணும். பொண்ணு வருவலா பார்த்துங்க. நல்ல எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட அடையோட சேர்க்கணும். இப்போ நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்ச அடையை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கணும். வச்சுருக்க அடையை இப்போ இதில் மிக்சியில் போட்டு தூளாக அரைச்சிக்கணும். நல்ல பொடியாக தூள் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறோம். அடுத்தது இப்போ வந்து வறுத்த நிலக்கடலை இப்போ திருப்பி அரைக்க போகிறோம். நிலக்கடலை மாவை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது எள்ளு அரைக்க போகிறோம். வறுத்த எள்ளு அரைச்சி வச்சாச்சு. வறுத்த எள்ளு இப்போ அதில் கலக்க போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கலந்து திருப்பி மிக்சிலே போடணும். போடுறது இப்போ கலந்து வச்சுருக்கிறது கூட இந்த வெள்ளத்தையும் கலந்து மிக்சியில் ஓட்டணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். கேவுர் மாவு அடை, நிலக்கடலை, இது எள்ளு, வெல்லம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இப்போ இது கூட நெய் கலந்து அடை இது உருண்டை பிடிக்க போகிறோம்.
இப்போ ஒரு ஸ்பூன் நெய் கலந்துக்கணும். இப்போ இதை அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், குழந்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நீங்களும் வாங்க, இதை நிறைய நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க. பாட்டி சூப்பர் சமையலில் வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டி சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.